Good morning, students. Today, Geography Lesson 6, book page number 70, lesson name, Manufacturing Industries. Listen now. India has the second largest installed capacity of spindles in the world with a 43.13 million spindles after China. Since the mid-80s, the spinning sector has received a lot of attention. We have a large share in the world trade of cotton yarn, accounting for 1/4 of the total trade. However, our trade in garments is only 4% of the world's total. Our spinning mills are competitive at the global level and capable of using all the fibers we produce. The weaving, knitting, and processing units cannot use much of the high quality yarn that is produced in the country. There are some large and modern factories in the segment, but most of the production is in fragmented small units which cater to the local market. This mismatch is a major drawback for the industry. As a result, many of our spinners export cotton yarn, oil, apparel, garment manufacturers have to import fabric. Although we have made significant increase the production of good quality, long stable cotton, the need to import is still felt. Power supply is erratic and machinery needs to be upgraded in the weaving and processing sectors in the particular. Other problems were the low output of labor and stiff competition with the synthetic fiber industry. Jute textiles. India is the largest producer of raw jute and jute goods and stands at second place as an exporter after Bangladesh. There were about 80 jute mills in India in 2010-11. Most of these are located in West Bengal, mainly. Listen ma. Last class classification of industry பார்த்தோம். Book page number 67. Sector பார்த்தோம். Public sector, private sector, joint sector, corporate sector, industries பார்த்தோம். அடுத்து வந்து ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரினா இது வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. காட்டன், ஜூட், சில்க், உல்லன் டெக்ஸ்டைல்ஸ், சுகர் அண்டு எடிபிள் ஆயில் எக்ஸட்ரா இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு. டெக்ஸ்டைல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து காட்டன் டெக்ஸ்டைல் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து என்னது ஹேண்ட் ஸ்பின்னிங்கில் தான் அண்டு ஹேண்ட்லூம், அதாவது கையால் நூற்று அந்த கதர் காதி இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 18th செஞ்சுரியில் தான் பவர் லூம்ஸும் வந்தது. அதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் கண்ட்ரோலில் நம்ம இருந்ததுனால இங்கே உள்ள காட்டன்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து நமக்கு வந்து தேவையான ஆடைகள்லாம் இங்கே வந்தது. ஆல்ரெடி நம்ம 4th லெசனில் படிச்சுக்கிறோம். அக்ரிகல்ச்சர் லெசனில் இங்கிலாண்டில் தான் டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகம்னு. சரியா? இந்த இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க போன பிறகு தான் நமக்கு வந்து பவர் லூம்ஸ் ஒன்று வந்தது. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, குஜராத் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அங்கே அதிகமாக பருத்தி விளையுது. அங்கே வந்து என்னது வால் பக்கஸ், ஒக்கர்ஸு இவங்கெல்லாம் ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், டையிங், டிசைனிங், பேக்கேஜிங், டெய்லரிங் அண்டு ஸ்விங். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ரா மெட்டீரியல் வந்து காட்டனை வந்து ஒரு கவர்மெண்ட் மீன்ஸ் இந்த ஒரு ஆடை உற்பத்தி செய்கிற அளவுக்கு வரணும்னா இத்தனையும் வேணும் இந்த ஸ்டேஜஸ். அடுத்து த இண்டஸ்ட்ரி பை கிரியேட்டிங் டிமாண்ட் சப்போர்ட் மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் சச்சஸ் கெமிக்கல்ஸ், டை, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அண்டு என்ஜினியரிங் ஒர்க்ஸு இதுவும் வேணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின்னிங்கில் வந்து எது வந்து சென்ட்ரலைஸ் இருக்குது? மகாராஷ்டிரா, குஜராத் அண்டு தமிழ்நாடு வீவிங் அண்டு இதில் எல்லாத்துமே. அடுத்து எக்ஸ்போர்ட் வந்து என்னென்னா யான் எக்ஸ்போர்ட்டில் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னா ஜப்பான். அது இம்போர்ட்டர்ஸில் வந்து என்னது காட்டன் குட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆர் USA, UK, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அண்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். இன்றைக்கி அதே மாதிரி தான் பார்க்குறோம். காட்டனை பற்றி தான் பார்க்குறோம்.
காட்டன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது வேர்ல்டு அளவில் வந்து போட்டி போட்டு நம்ம வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை வந்து அதிகமாக அந்த கிராப்ஸ் வந்து அதிகமாக என்னது பயிரிடுறாங்க. அடுத்து வந்து அதனுடைய ஸ்டேஜ் என்னதுன்னா, ஒரு காட்டன் இதை வந்து என்ன அதுக்கு ஸ்டேஜ் என்னதுன்னா, ஃபைபர் டு yarn டு ஃபேப்ரிக் அண்டு டு கார்மெண்ட். அதாவது இது வந்து எப்படின்னா, அந்த நூலை நூக்குறது, அது வந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னது அதை வந்து டிசைன் பண்ணி ஒரு ஆடையாக உருவாக்குறது. இதுதான் இதனுடைய மீனிங். அடுத்து என்னதுன்னா, இது வந்து இது காமனாக சொல்கிறதான் வீவிங் அண்ட் ப்ராசஸிங் தேவையான ஃபெசிலிட்டி வேணும், வாட்டர் அதிகமாக வேணும், பவர் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா ரன் பண்ண முடியும். We have a signet in the increase in the production good quality long stable cotton. சரியா? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு தேவையான பவர் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் அந்த வேலை வந்து ஒர்க் வந்து கண்டினியூ நடக்கும். அடுத்து லோ அவுட்புட் லேபர் அண்டு ஸ்டிஃப் காம்படிஷன் வித் த சிந்தட்டிக் ஃபைபர் இண்டஸ்ட்ரி. அடுத்து வந்து ஜூட் டெக்ஸ்டைல். India is the largest producer of raw jute and jute goods and stands of second placeல இருக்குது. அதாவது பங்களாதேஷ்க்கு அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம செகண்ட் இடமா இருக்கோம். இந்தியா வந்து next jute textiles. India is the largest producer of raw jute and jute goods and stands at second place as an exporter after Bangladesh. There were about 80 jute mills in India in 2010-11. Most of these are located in West Bengal, mainly along the banks of the Hooghly River in a narrow belt. Factors responsible for their location in the Hooghly Basin are proximity of the jute producing areas, inexpensive water transport supported by a good network of railways, roadways and waterways to the facilitate movement of raw materials to the mills. Abundant water for processing raw jute, cheap labor from West Bengal and adjoining states of Bihar, Odisha and Uttar Pradesh. Kolkata as a large urban center provides banking, insurance and port facilities for export of jute goods. In 2010-11, the jute industry was supporting 3.7 lakh workers directly and another 40 lakh small and marginal farmers who were engaged in cultivation of jute and mesta. Many more people were associated indirectly. Challenges faced by the industry include stiff competition in the international market from synthetic substitutes and from other competitors like Bangladesh, Brazil, Philippines, Egypt and Thailand. However, the internal demand has been on the increase due to the government policy mandatory use of jute packaging. To stimulate demand, the produce need to be diversified. In 2005, National Jute Policy was formulated with the objective of increasing productivity, improving quality, ensuring good prices to the jute farmers and enhancing the yield per hectare. The main markets are USA, Canada, Ghana, Saudi Arabia, UK and Australia. The growing global concern for environment-friendly biodegradable materials has once again opened the opportunity for jute products. Listen ma. Next jute textiles அதை பற்றி படிக்கிறோம். இந்தியா வந்து ரா ஜூட் அண்டு ஜூட் குட்ஸில் வந்து செகண்ட் பிளேஸாக இருக்குது பங்களாதேஷ் அடுத்து. நெக்ஸ்ட் வந்து 2010-11 வந்து 80 ஜூட் மில்ஸ் இருந்தது. இது அதிகமாக ஜூட் மில்ஸ் எங்கே இருக்குன்னா, எங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான்.
அது எந்த இடத்துல இருக்குதுன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஹூக்ளி ரிவர் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான நெட்வொர்க் என்னென்னா ரயில்வேஸ், ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அதிகமாக விளைவிக்கிறதுக்கு வந்து ப்ராசஸிங் ரா, அதாவது வாட்டர் அதிகமாக வேணும். ராஜூட் சீப் லேபர் ஃப்ரம் எங்கேருந்து வராங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எங்கள் பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், கல்கத்தா இதெல்லாம் அர்பன் சென்டர். இங்கேருந்து பேங்கிங் வசதி, நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் அண்டு போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் குட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூட் அண்டு மெஸ்தா. அப்போ ஜூட் மெஸ்தானா அது ஒரு கீரை தான், ஆனால் வந்து அது ஒரு நார் உள்ள கீரை. இது வந்து கமர்ஷியல் கிராப்ஸ். 2010-11 வந்து ஜூட் இண்டஸ்ட்ரி வாஸ் சப்போர்ட்டிங் 3.7 லேக்லேருந்து ஒர்க்கர்ஸ் டைரக்ட்லி அண்டு அனதர் 40 lakhs ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வரைக்கும் வந்து கல்டிவேட் பண்ணிட்டுருக்குறாங்க. அவ்வளோ தூரம் வந்து ஜூட் வந்து அதாவது அந்த கிராப்ஸ் வந்து அதிகமாக அங்கே வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2005 வந்து நேஷனல் ஜூட் பாலிசி கேட்பாங்க ஒன் வேர்ட் கொஸ்டினில் கூட. எப்போ வந்து அந்த ஜூட்டுக்கு வந்து நேஷனல் எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 2005 நேஷனல் ஜூட் பாலிசி formulated with the objective of increasing productivity, improving quality, ensuring good prices to the jute farmers and ensuring the yield per hectare. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. த ஃபஸ்ட்டு ஜூட் மில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கல்கத்தா. எந்த இயர்னா 1855. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் பார்ட்டிஷன் இந்த 1947 வந்து ஜூட் மில்ஸ் ரிமைன்ட் இன் இந்தியா பட் 3/4 ஆஃப் த ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியா இன் டு பங்களாதேஷ். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து த மெயின் மார்க்கெட்ஸ் எங்கன்னா USA, கனடா, கானா, சவுதி அரேபியா, UK அண்டு ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு த க்ரோயிங் குளோபல் கன்சர்ன் என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி biodegradable materials has once again opened the opportunity for the jute products. இவ்வளோ தூரம் வந்து இந்த கண்ட்ரியெல்லாம் என்னது போட்டி போட்டு ஃபார்மிங் பண்ணிட்டுருக்குறாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து sugar industry. India stands second as a world producer of sugar but occupies the first place in ஸ்டூடெண்ட்ஸ் லெசன்மா. இன்றைக்கி வந்து ஜூட் இண்டஸ்ட்ரியோடு முடிச்சிருக்கிறேன். ஒரு டாபிக் தான். நெக்ஸ்ட்டு சுகர் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் போட்டுக்கிறேன். ஒரு மேப் போட்டுக்கிறேன். மேப் பேஜ் நம்பர் 69. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேப்மா. புக்கை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சரை தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.